கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிஅமத்களை தந்து அவன் எதிர்பார்க்கக்கூடியது லஅல்லகும் தஷ்குரூன், நீங்கள் நன்றியுள்ளவர்களாக உலகத்திலே மாறுவதற்காக. வ இன் தஉது நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை பாக்கியங்களை நீங்கள் கணக்கிடுவீர்கள் என்றால் லா துஹ்ஸூஹா, அதனை நீங்கள் கெஸ் பண்ணியும் சொல்ல மாட்டீர்கள், அதனை நீங்கள் மட்டிட்டும் சொல்ல மாட்டீர்கள். யுத்தில் முல்க மன் தஷா, நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறான். வதன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, நாடியவர்களிடத்திலிருந்து ஆட்சியை கலட்டுறான். வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிகும், உங்களுடைய தாய்மாரின் கருவறையிலிருந்து உலகத்துக்கு நாம் தான் உங்களை வெளியாக்கினோம். வெளியாகக்கூடிய நேரத்திலே லா தஅலமூன ஷைஆ, எந்த ஒன்றும் தெரியாதவர்களாக உலகத்துக்கு வந்தீர்கள். الحمد لله رب العالمين، سبحان من لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يصفه الواصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر، يعلم مثاقيل الجبال ومكائيل البحار، عدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار، ولا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا جبل ما في وعره ولا بحر ما في قعره، اجعل خير عمرنا آخره وخير أيامنا يوم نلقاك فيه. وصلاة الله وسلامه على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ألم تروا أن الله سخر لكم ما في السماوات وما في الأرض وأسبغ عليكم نعمه ظاهرة وباطنة. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم، انظروا إلى من هو أسفل منكم ولا تنظروا إلى من هو فوقكم، فإنه أجدر ألا تزدروا نعمة الله عليكم. متفق عليه. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து பரிபோஷித்து கொண்டிருக்கும் வல்ல நாயன் அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், காரூணிய கடல் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியீன், நபிமார்களுக்கெல்லாம் இறுதியானவர் ஹதரத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழியினை மொழியினை செயலினை அனைத்து ரீதியிலும் அணுவும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், கியாம நாள் வரை இருக்கும் அனைத்து முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் உண்டாவதாக. இப்புனித ஜும்மாவை பெரிதென மதித்து அல்லாஹ்வின் அருள் சுரக்கும் அருளகத்தில் ஒன்று குழும்பிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்ம வாழ்க்கையிலே எவ்விடயங்களை எடுத்து நடக்குமாறு கூறியிருக்கின்றானோ, ஹலாலாக்கி வைத்திருக்கின்றானோ, அவைகளை நம்மளால் இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், எவைகளையெல்லாம் வேண்டாம் என்று தடுத்து விலகி நடக்குமாறு கூறியிருக்கின்றானோ, ஹராமாக்கி வைத்திருக்கின்றானோ, அவைகளை முற்று முழுதாக விலகி நடக்குமாறும் அடியேனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ வ அதீஊஹ். உண்மையில் அல்லாஹ்வை பயந்து தக்குவாவை இலக்காக கொண்டு உலகத்திலே வாழக்கூடியவர்கள், தன்னுடைய இலட்சியத்தை தக்குவாவாக அமைக்கக்கூடியவர்கள், அவனால் ஏவப்பட்ட விடயங்களை எடுத்து நடப்பதோடு அவனால் விலக்கப்பட்ட விடயங்களை முற்றிலும் விலகி நடப்பார்கள். அப்பேற்பட்ட கூட்டத்தில் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக.
கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே அல்லாஹ் இந்த மனிதர்களுக்கு, இந்த மனித கோடிகளை படைத்து இந்த மனிதனுக்கு ஏற்றவாறு இந்த உலகத்தை அல்லாஹ் அமைத்து கொடுத்திருக்கின்றான். இந்த உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களையும் மனிதனுக்கு பல விடயங்களை சாதகமானதாக ஆக்கி வைத்திருக்கின்றான். ஏன்? மனிதன் உலகத்திலே அவனுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்காக வேண்டி. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, அலம் தரவு அன்னல்லாஹ சஹ்ஹர லகும் மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்களிலும் பூமியில் உள்ளவைகளை உங்களுக்கு நாம் சாதகமானதாக, உங்களுக்கு நாம் வசப்படுத்தி தந்திருக்கின்றோமே, இவைகளை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் தான் நினைத்த இடத்திற்கு பிரயாணம் செய்வதற்கும், ஒரு மனிதன் தான் வாழ்வதற்காக வேண்டி கட்டிடங்களை, வீடுகளை அமைப்பதற்கும், அவன் தான் நினைத்த விடயங்களை இந்த உலகத்திலே நிலைநாட்டுவதற்காக அல்லாஹ் இந்த பூமியை மனிதனுக்கு சாதகமானதாக, மனிதனுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், இவைகளை நீங்கள் பார்க்கவில்லையா? மேலும் வஅஸ்பக அலைக்கும் நிஅமஹு, தன்னுடைய அருட்கொடைகளை, பாக்கியங்களை அல்லாஹ் லாஹிரத்தன் வெளிரங்கமாகவும், வபாத்தினத்தன் உள்ரங்கமாகவும், கண்ணுக்கு புலப்படாததாகவும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ அருட்கொடைகளை, பாக்கியங்களை, நிஅமத்களை அல்லாஹ் அளித்திருக்கிறான். இவைகளை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் வினா எழுப்புகிறான். கண்ணியமானவர்களே, மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட நிஅமத்துகள், அருட்கொடைகள், பாக்கியங்கள் எண்ணில் அடங்காதவைகள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, வ இன் தஉது நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை, பாக்கியங்களை நீங்கள் கணக்கிடுவீர்கள் என்றால் லா துஹ்சூஹா, அதனை நீங்கள் கெஸ் பண்ணியும் சொல்ல மாட்டீர்கள், அதனை நீங்கள் மட்டிட்டும் சொல்ல மாட்டீர்கள். எண்ணுவது ஒரு புறம் இருக்க, அதனை மட்டிட்டும் சொல்ல முடியாது என்ற அளவுக்கு அல்லாஹ் அவனுடைய பாக்கியங்களை, நிஅமத்துகளை அல்லாஹ் இந்த மனிதர்களாகிய எங்களுக்கு சொரிந்துள்ளான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிஅமத்களை தந்து அவன் எதிர்பார்க்கக்கூடியது லஅல்லகும் தஷ்குரூன், நீங்கள் நன்றியுள்ளவர்களாக உலகத்திலே மாறுவதற்காக, நீங்கள் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு ஷாக்கிராக, ஒரு அல்லாஹ்வுடைய நிஅமத்களுக்கு நீங்கள் நன்றியுள்ளவர்களாக நடப்பதற்காக வேண்டி இத்துணை நிஅமத்களை நாம் அளித்துள்ளோம் என்று சொல்லு. இன்னொரு இடத்திலே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிகும், உங்களுடைய தாய்மாரின் கருவறையில் இருந்து உலகத்துக்கு நாம் தான் உங்களை வெளியாக்கினோம். வெளியாகக்கூடிய நேரத்திலே லா தஅலமூன ஷைஆ, எந்த ஒன்றும் தெரியாதவர்களாக உலகத்துக்கு வந்தீர்கள். وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ, அவன் தான் உங்களுக்கு கேட்கக்கூடிய செவிப்புலனையும், பார்க்கக்கூடிய பார்வையையும், சிந்திக்கக்கூடிய உள்ளத்தையும் அல்லாஹ் தந்தான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், லஅல்லகும் தஷ்குரூன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவர்களாக, அல்லாஹ் தந்த நிஅமத்களுக்கு நீங்கள் நன்றியுள்ளவர்களாக வாழ்வீர்கள் என்றால் அதற்காக வேண்டித்தான் இத்துணை நிஅமத்களும் அல்லாஹ் உங்களுக்கு சொரிந்துள்ளான். இன்னொரு குர்ஆன் ஆயத்திலே சொல்லும் பொழுது, லஇன் ஷகர்தும், நீங்கள் நன்றி செலுத்தினால், உங்களுக்கு தந்த நிஅமத்களுக்கு, அருட்கொடைகளுக்கு, பாக்கியங்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னகும், அந்த நிஅமத்களை நான் அதிகப்படுத்துவேன். வலஇன் கஃபர்தும், நீங்கள் மாறு செய்வீர்கள் என்றால், புறக்கணிப்பீர்கள் என்றால், நன்றி கெட்டவர்களாக நடப்பீர்கள் என்றார், இன்ன அதாபி லஷதீத், நிச்சயமாக என்னுடைய வேதனை கடுமையானது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, உலகத்தில் உள்ள அத்துணை விடயங்கள் நாம் நிஅமத் என்ற ஒரு சில விடயங்களை கருதியிருப்போம். ஆனால் அது ஆட்சி அதிகாரமாக இருக்கலாம், சொத்து செல்வங்களாக இருக்கலாம், பட்டம் பதவிகளாக இருக்கலாம், ஒரு மனிதனுடைய ஆரோக்கியமாக இருக்கலாம், எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் இது அல்லாஹ்வால் நமக்கு தரப்பட்டது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே தான் ஒரு ஹதீஸிலே, புகாரி முஸ்லிமிலே பதிவாக்கப்பட்ட ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உந்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும், நீங்க துனியாவுடைய விஷயங்களிலே, உலகத்திலே வாழக்கூடிய நேரத்தில் இந்த துனியாவுடைய விடயங்களில் உங்களுக்கு கீழுள்ளவர்களை பாருங்கள்.
அல்லாஹ் எனக்கு வீட்டை தந்திருக்கிறான், சொந்தமாக இருப்பதற்காக வேண்டிய ஒரு இருப்பிடத்தை தந்திருக்கிறானே, இன்னாருக்கு அல்லாஹ் ஒரு சொந்த வீட்டை கொடுக்கவில்லை, அவர் ஒரு கூலி வீட்டிலே இருக்கிறாரே. அல்லாஹ் எனக்கு ஒரு வாகனத்தை தந்திருக்கிறான், அவருக்கு ஒரு வாகனம் இல்லையே. அல்லாஹ் எனக்கு இப்படி ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், இன்னார் நோயுற்று இருக்கிறாரே, இந்த நோயின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாரே. இப்படியாக துனியாவுடைய விடயங்களில் உந்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும், உங்களுக்கு கீழே உள்ளவர்களை பாருங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம். சொல்லிவிட்டு அடுத்ததையும் சொன்னார்கள், வலா தந்துரு இலா மன் ஹுவ ஃபௌககும், உங்களுக்கு மேலுள்ளவர்களை நீங்கள் பார்க்க வேண்டாம். என்னை விட அவன் படித்து பட்டம் பதவி அடைந்திருக்கின்றான், செல்வாக்கிலே இருக்கிறான், சொத்து செல்வத்தோடு இருக்கிறான், பங்களாவிலே வாழுகிறான், இப்படி சம்பாதிக்கிறான். இவர்களை பார்த்து, இந்த துனியாதாரிகளை பார்த்து, இந்த துனியாவுடைய அல்லாஹ் இந்த உலகத்திலே துனியாவுடைய நிஅமத்துகள், உயர்ந்த நிஅமத்துகள் கொடுக்கப்பட்டவர்களை பார்த்து நீங்கள் ஏங்காதீர்கள், இதனை பார்க்காதீர்கள். உங்களை விடவும் தாழ்ந்தவர்களை, உங்களை விடவும் நிஅமத்துகளால் குறைந்தவர்களை பாருங்கள். ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்னஹு அஜ்தரு அல்லா தஸ்தரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், ஏனென்றால் அல்லாஹுடைய நிஅமத்களுக்கு நீங்கள் உதாசீனம் செய்யாமல் இருப்பதற்கு, அவமதிக்காமல் இருப்பதற்கு இதுதான் மிக தகுதியானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாகியுள்ளது. எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டுமா, தனக்கு கீழுள்ளவர்களை பார்க்க வேண்டும், நான் அல்லாஹுடைய தொடர்பை உண்டாக்க வேண்டும். அந்த வகையிலே கண்ணியமான சகோதரர்களே, உலகத்திலே ஆட்சி அதிகாரங்கள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாடியவர்களுக்கு கொடுக்கிறான், நாடியவர்களிலிருந்து கலட்டுறான். குர்ஆனிலே இதனை சொல்லும் பொழுது நபியே சொல்லுங்கள், குலில்லாஹும்ம மாலிகல் முல்க், ஆட்சியாளருக்கெல்லாம் ஆட்சியாளர் அல்லாஹ், மாலிகல் முல்க். கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் எந்த ஆட்சியாளர் வந்தாலும் ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். முழு ஆட்சியாளர்களுடைய உள்ளமும் என் கையில் இருக்கிறது என்று சொன்னார்கள் ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னார் வந்தால் இப்படி நடக்கும், இன்னார் வந்தால் இப்படி ஆகும் என்பது ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் அல்ல. அல்லாஹ் இந்த ஆலமுல் அஸ்பாபிலே, இந்த காரண காரியங்களை கொண்டு இயக்கக்கூடிய இந்த உலகத்திலே அல்லாஹ் சிலரை ஆட்சியை கொடுத்து கண்ணியப்படுத்துவான், சிலருக்கு ஆட்சியை கவிழ்த்து கேவலப்படுத்துவான். அல்லாஹ் அந்த ஆயத்திலே சொல்லும் பொழுது, நபியே இந்த உம்மத்துக்கு சொல்லுங்கள், மாலிகல் முல்க், அரசாட்சியில் ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளர் அல்லாஹ்வாக இருந்து கொண்டிருக்கிறான். துத்தில் முல்க மன் தஷா, நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறான். வதன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, நாடியவர்களிடத்திலிருந்து ஆட்சியை கலட்டுறான். கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன் பாவிக்கக்கூடிய வார்த்தை நஸஅ யன்ஸிஉ என்ற வார்த்தை அல்லாஹ் பாவிக்கிறான். ஆட்சியை எடுக்கிறான் என்பதாக சொல்லவில்லை. ஆட்சியை கொடுக்க ஒரு மனிதனுக்கு விருப்பம் வராது, ஆட்சி பீடத்திலே இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு விட்டு கொடுக்க மனம் வராது. அல்லாஹ் சொல்கிறான், வதன்ஸிஉல் முல்க, நாம் கலட்டி விடுகிறோம் நாடியவரிடத்தில் இருந்து. வதுஇஸ்ஸு மன் தஷா, நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறோம். வதுஸில்லு மன் தஷா, நாடியவர்களை கேவலப்படுத்துகிறோம், இழிவுபடுத்துகிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, முழு உலகத்தையும் ஆண்டவர்கள் அல்லாஹ் இந்த உலகத்துடைய முழு ஆட்சியையும் 4 பேர்கள் ஆட்சி செய்தார்கள். அதில் முஸ்லிமான 2 பேர், காஃபிர்கள் 2 பேர். முஸ்லிமான 2 பேர் தான் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இஸ்கந்தர் துல்கர்னைன். காஃபிர்களில் 2 பேர் தான் புக்தனசர், நும்ரூத். இவர்கள் 4 பேரும் கண்ணியமான சகோதரர்களே இந்த முழு உலகத்துடைய ஆட்சியையும் செய்தவர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே தஃப்சீருடைய உலமாக்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுக்கு கீழால பதிவு செய்கிறார்கள். சஃவத்து தஃபாசீரிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆட்சியின் மூலமாக அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தியவர்களுக்கு, நீதமான ஆட்சி செலுத்தியவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். அதற்கு மாற்றமாக நடந்தவர்களை அல்லாஹ் உலகத்திலே கேவலமாக்கினான். உலகத்தை ஆண்டவர்கள், முழு உலகத்தையும் ஆட்சி செய்த நும்ரூத், கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் உலகத்திலே அவன் ஆட்சியை கொண்டு மமதை அடித்ததின் காரணமாக அல்லாஹ் கேவலமாக்கினான். நாம் அந்த உதாரணத்தை பார்க்க தேவையில்லை. கண்ணியமான சகோதரர்களே, கண்கூடாக நாம்
பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஒரு நிஅமத். அதன் மூலமாக ஒரு மனிதன் சரிவர அதனை நிறைவேற்றவில்லை என்றால் அது எந்த ஒரு அதிகாரமாக இருக்கலாம், எந்த ஒரு தலைமைத்துவமாக இருக்கலாம், ஒரு மஸ்ஜிதுடைய தலைமைத்துவமாக இருக்கலாம், ஒரு குடும்பத்துடைய தலைமைத்துவமாக இருக்கலாம், ஒரு இயக்கத்துடைய தலைமைத்துவமாக இருக்கலாம். அவர் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் நீதமான முறையில் நடக்கவில்லை என்றால் அல்லாஹ் அந்த பொறுப்பை அவரிடத்திலிருந்து கலட்டுவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, ஆட்சியின் மூலம் அதிகாரத்தின் மூலம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யக்கூடியவர்களாக வேண்டும். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், லியப்லுவனி அஷ்குரு அம் மக்ஃபுர். அல்லாஹ் என்னை ஆட்சியை தந்திருக்கிறான், நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவனாக ஆகிறேனா அல்லது நன்றி கெட்டவனாக ஆகிறேனா என்பதை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஆட்சியை தந்திருக்கிறான். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சியை போன்று யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் அல்லாஹ் உலகத்தில் உள்ள ஜின்கள், மனிதர்கள், பறவைகள், மிருகங்கள், பூச்சி புழுக்கள் இவைகளை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தான். பறவைகளுடைய பாசையை அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தான். பூச்சி புழுக்களோடு பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் பிரயாணம் செய்வது காற்றிலே. குர்ஆன் சொல்கிறது, நாம் சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தஜ்ரி பி அம்ரிஹி ருஹாஅன் ஹைசு அஸாப். தான் நாடிய இடத்துக்கு காற்றுக்கு கட்டளையிடுவார்கள். காற்று அவரை சுமந்து செல்லக்கூடிய எந்த ஆட்சியாளருக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது? கண்ணியமிக்க சகோதரர்களே, எனவே கண்ணியமானவர்களே, முஸ்லிம்களாகிய நாங்கள் எங்களிடத்தில் உள்ளத்தில் வர வேண்டும். சகலதையும் உண்டாக்கக்கூடியவன், நிலைமைகளை மாற்றக்கூடியவன், நிலைமைகளை உருவாக்கக்கூடியவன் அல்லாஹ். எங்களுடைய தொடர்பு அல்லாஹுடைய தொடர்போடு இருக்க வேண்டும். இன்னாரால் ஆகும், இன்னாரால் ஆகாது, அவரை பற்றி இவரை பற்றி பேசுறது கண்ணியமான சகோதரர்களே, இது வீண் பேச்சாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தந்த ஆட்சி அதிகாரம் அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் இல்லை என்றால் அல்லாஹ் அடியோடு அடித்த வரலாறுகளை குர்ஆனின் மூலமாக தெளிவாக சொல்கிறான். அதே போன்றுதான் உலகத்திலே அல்லாஹ் மிகப்பெரிய செல்வந்தன் என்று சொல்லக்கூடிய காரூன், இவனை பற்றி அல்லாஹ் சூரா கஸஸிலே சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், இவனுக்கு கொடுத்த சொத்து செல்வங்கள் கண்ணியமான சகோதரர்களே, இவனுடைய ஹசானாவுடைய சாவிகளை சுமப்பதற்கு ஒரு பெரும் சக்தி வாய்ந்த ஒரு கூட்டம் தேவை என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்ன காரூன கான மின் கௌமி மூசா. நிச்சயமாக காரூன் என்பவன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்தை சேர்ந்தவன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நெருங்கிய ஒரு சொந்தக்காரராக இருந்தார். ஃபபகா அலைஹிம், அநியாயம் செய்தான், அட்டூழியம் புரிந்தான். ஆட்சியின் மூலமாக, தன்னுடைய அதிகாரத்தின் மூலமாக, தன்னுடைய சொத்து செல்வத்தின் மூலமாக மமதை அடித்து வாழ்ந்தான். அல்லாஹ் சொல்லுகிறான், வஆதைனாஹு மினல் குனூஸி மா இன்ன மஃபாத்திஹஹு லதனூஉ பில் உஸ்பதி உலில் குவ்வா. அவனுடைய சொத்து செல்வங்களுடைய சாவியை, திறவுகோல்களை சுமப்பதற்கு சக்தி வாய்ந்த ஒரு கூட்டம் தேவை என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, பவுன் கணக்கிலே நாம் நகை பாவிக்கின்றோம். அவனுடைய உபகரணங்களே, அவனுடைய பாவனைகளே தங்கமாக இருந்தது. தங்க கட்டில்கள், தங்க கதிரைகளை பாவித்துக் கொண்டிருந்தான் காரூன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இவனுக்கு கொடுக்கப்பட்ட சொத்து செல்வங்களை பார்த்து துனியாதாரிகள் ஏங்குவார்கள். காலல்லதீன யுரீதூனல் ஹயாத்தத் துனியா, இந்த துனியாவுடைய வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை என்று ஏங்கக்கூடியவர்கள் அவர்கள் சொல்லுவார்களாம், யா லைதலனா மிஸ்லமா ஊதிய காரூன், இந்த காரூனுக்கு கொடுக்கப்பட்டதை போன்று அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்க கூடாதா? இல்முள்ளவர்கள், வகாலல்லதீன ஊதுல் இல்ம், இல்மு கொடுக்கப்பட்டவர்கள், அறிவு கொடுக்கப்பட்டவர்கள், குர்ஆனுடைய அறிவு கொடுக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய இல்மை பெற்றவர்கள் சொல்வார்கள், வகாலல்லதீன ஊதுல் இல்ம் வைலக்கும், உங்களுக்கு நாசம் உண்டாவதாக. சவாபுல்லாஹ், அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால தரக்கூடிய கூலி, அல்லாஹ்வுடைய கூலி இருக்கின்றதே, சவாபுல்லாஹ் கைருன் லிமன் ஆமன வ அமில சாலிஹா, ஈமான் கொண்டு சாலிஹான அமல் யார் உலகத்திலே செய்கிறார்களோ இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி இதை விடவும் பன்மடங்கானது, இதை விடவும் சிறந்தது என்று அன்றைய காலத்திலே வாழ்ந்த நல்ல மக்கள், அல்லாஹ்வுடைய தொடர்போடு இருந்தவர்கள், இல்முள்ள மக்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சூரா கஸஸிலே சொல்லுகிறான்,
கண்ணியமான சகோதரர்களே, ஆட்சி அதிகாரத்தோடு ஆடம்பரத்தோடு செல்வாக்கோடு அவன் வெளியாகக்கூடிய நேரத்தில் அவனுடைய கூட்டத்தில் இருந்த நல்ல மக்கள் அவனை பார்த்து உபதேசம் செய்தார்கள். அல்லாஹ் இந்த உபதேசத்தை நமக்கு சொல்கின்றான். 5 உபதேசங்கள், 5 விடயங்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இத் قال له قومه لا تفرح இத் قال له قومه لا تفرح. இந்த சொத்து செல்வங்கள் ஆட்சி அதிகாரம் இவைகளை கொண்டு நீ சந்தோஷம் அடையாதே. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன். இந்த சொத்து செல்வங்கள் ஆட்சி அதிகாரங்கள் பணம் வருகிறது, இந்த மமதையை கொண்டு நீ சந்தோஷம் அடையாதே. இப்படி சந்தோஷப்படுபவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன் சொல்லிவிட்டு இரண்டாவதாக சொன்னார்கள், வப்தகி ஃபீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆகிரா. அல்லாஹ் உனக்கு எதை அளித்தானோ, எந்த நிஅமத்களை தந்தானோ, அல்லாஹ் எந்த சொத்து செல்வங்களை ஆட்சி அதிகாரத்தை தந்தானோ இவைகளை கொண்டு ஆகிரத்தை தேடிக்கோ. வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. துனியாவில் உனக்கு ஒரு பங்கு இருக்கிறதப்பா, உலகத்திலேயும் அனுபவிக்க வேண்டும் அல்லவா. வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. துனியாவிலேயும் உனக்கு ஒரு பங்கு இருக்கிறது. எப்பொழுதும் துனியாவை கேட்க வானம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லில்ல, துஆவை கற்றுத்தரும் பொழுது ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா. யா அல்லாஹ் இந்த துனியாவுடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு சிறந்ததை தா யா அல்லாஹ். வஃபில் ஆகிரதி ஹஸனா. மறுமையுடைய வாழ்க்கையிலும் சிறந்ததை தா யா அல்லாஹ். வகினா அஸாபன் நார். நரக நெருப்பை விட்டும் நரக வேதனையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக என்று தான் அல்லாஹ் துஆவை கற்று தருகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் என்றால் குர்ஆனிலே மேற்கொண்ட இந்த துஆவை கேட்காமல் துஆவை முடிக்க மாட்டார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, காரூனுக்கு உபதேசம் செய்தார்கள். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. துனியாவோட பங்கை நீ மறந்துடாதே. துனியால வாழோடும் அனுபவிக்கோணும். துனியா தான் வாழ்க்கை என்று நீ வாழ்ந்து விடாதே. ولا تنس نصيبك من الدنيا واحسن كما احسن الله اليك. அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்தது போல நீனும் அல்லாஹ்வுக்கு உபகாரம் செய். அல்லாஹ் உனக்கு சொத்து செல்வத்தை தந்திருக்கிறானா, அதை நல்ல வழியில் செலவழி. உலகத்திலே மிஸ்கீன்களுக்கு ஒரு ஹக் இருக்கிறது. உன்னுடைய ஜகாத் சரிவர, ஒரு மனிதனுடைய ஜகாத் சரிவர நிறைவேற வேண்டும், அவனுடைய சதக்காக்கள் சரிவர நிறைவேற வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ் உட்டு பிடிப்பான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய புடி அதிலிருந்து தப்ப முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், அந்த காரூனுக்கு செய்த உபதேசத்தை 5 உபதேசங்களை அல்லாஹ் சொல்கிறான். வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். அல்லாஹ் உங்களுக்கு தந்த நிஅமத்களை அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்தது போல் நீனும் அல்லாஹ்வுக்கு உபகாரம் செய். ولا تنس نصيبك من الدنيا واحسن كما احسن الله اليك ولا تبغي الفساد في الارض. பூமியில குழப்பத்தை தேடாதே, குழப்பத்தை உருவாக்காதே. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன். குழப்பவாளிகளை, குழப்பத்தை உருவாக்கக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் கண்ணியமான சகோதரர்களே, தில்கத் தாருல் ஆகிரா. ஆகிரத்துடைய அந்த வாழ்க்கையை நஜ்அலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்லி வலா ஃபஸாதா. பூமியில உயர்வையும் உலக வாழ்க்கையில உயர்வை தேட மாட்டார்கள், குழப்பத்தையும் உண்டாக்க மாட்டார்கள் நல்லடியார்கள். எனவே அல்லாஹ் சொல்கிறான், வலா தபகில் ஃபஸாத ஃபில் அர்ல். யார் உலகத்திலே குழப்பம் விளைவிக்கிறாரோ அவர் தோண்டின குழியிலே அவரே விழுவார் என்பதை மறந்துவிடக்கூடாது. فَسَيَعْلَمُ الَّذِينَ ظَلَمُوا أَيَّ مُنقَلَبٍ يَنقَلِبُونَ. அநியாயம் செய்கிறார்களே, இவர்களை அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான் என்பதாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? கண்ணியமான சகோதரர்களே, அவர்கள் தோண்டுகின்ற குழியில் அவர்களே விழுவார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே குழப்பத்தை உருவாக்கக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். இப்படி சொல்லப்பட்டும் அந்த காரூனுடைய பதில் எப்படி இருந்தது தெரியுமா? இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இன்தி. இது என்னுடைய டேலண்டின் மூலமாக, இது என்னுடைய கட்ஸின் மூலமாக, என்னுடைய ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக, என்னுடைய பட்டம் பதவியின் மூலமாக இவைகளை நான் சம்பாதிச்சேன். அவன் மறந்து விட்டான். அவனுக்கு முன்னால் இதை விடவும் சக்தி வாய்ந்தவர்களே அல்லாஹ் உலகத்திலே அளித்ததை குர்ஆன் சொல்கிறது. கண்ணியமானவர்களே,
அல்லாஹ் கடைசி நிலைமையை என்ன ஆக்கினான்? பூமிக்கு உத்தரவிட்டான். ஃபഖஸஃப்னா பிஹி வபிதாரிஹில் அர்ல் வமா கான லஹு மின் ஃபிஅத்தின் யன்சுரூனஹு மின் தூனில்லாஹ். உலகத்தில் அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. பூமிக்கு நாம் உத்தரவிட்டோம் அவனை விழுங்கும்படியாக, அவனை சுழிவாங்கும்படியாக. ஃபഖஸஃப்னா பிஹி வபிதாரிஹில், அவனும் அவன் இருந்த இடத்தையும் நாம் அப்படியே பூமிக்குள்ளே சுழிவாங்கினோம். வமா கான லஹு மின் ஃபிஅத்தின் யன்சுரூனஹு மின் தூனில்லாஹ். உலகத்தில் உதவி செய்ய அவனுக்கு யாருமே இருக்கவில்லை. எனவே படைத்தவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எந்த அருட்கொடைகளை பாக்கியங்களை எங்களுக்கு தந்திருக்கிறானோ அதன் மூலமாக அவனை சந்தோஷப்படுத்துவதின் மூலமாக அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையையும் செழிப்பாக்குறான், ஆகிரத்துடைய வாழ்க்கையும் அல்லாஹ் செழிப்பாக்குறான். எனக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். இது ஆகப்பெரிய ஒரு நிஅமத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிஅமத்தான், 2 நிஅமத்கள் இருக்கின்றது. அதிகமான மக்கள் இவைகளிலே பொடுபோக்காக இருக்கிறார்கள். சொன்னார்கள், அஸ்ஸிஹ்ஹத்து, உடல் ஆரோக்கியம், வல் ஃபராக், ஓய்வு நேரம். யார் இவைகளை புறக்கணிப்பார்களோ கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நிஅமத்தை பறித்தான் என்றால், அல்லாஹ் அவனுடைய புறத்திலிருந்து சோதனைகளை வேதனைகளை தர ஆரம்பித்தான் என்றால் யாராலும் காப்பாற்ற முடியாது கண்ணியமான சகோதரர்களே. எனவே அல்லாஹ் ஈமானுடைய பாக்கியத்துக்கு பின்னால் ஒரு அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய ஆக பெரிய ஒரு நிஅமத் இருக்கும் என்றால் அது ஆரோக்கியம், சிஹத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அப்துல் முத்தலிப், அது அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் தன்னுடைய சாச்சா அதாவது தன்னுடைய தந்தையுடைய சகோதரர் வயது முதிர்ந்த நிலைமையில் நபியரிடத்திலே வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், ஏன கபுரத் சின்னி வக்தரப அஜலி, நானோ வயது முதிர்ந்தவனாக ஆகிவிட்டேன், என்னுடைய கொஞ்ச காலம் தான் இருக்கு உலகத்தில் வாழுவதற்கு, என்னுடைய அஜல் நெருங்கிவிட்டது, நான் அல்லாஹ்விடத்திலே எதை கேட்க வேண்டும் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலில்லாஹில் அஃப்வ வல் ஆஃபியா, மன்னிப்பையும் அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தையும் கேளுங்கள் என்றார்கள். சில வருடங்கள் கடிந்தது. மீண்டும் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அன அம்முக, நான் உங்களுடைய சாட்சா வந்திருக்கிறேன், தந்தையின் சகோதரன், அல்லாஹ்விடத்திலே நான் எதை கேட்க வேண்டும்? நான் ரொம்ப வயோதிபம் அடைந்து விட்டேன், அல்லாஹ்விடத்தில் எதை கேட்க வேண்டும் யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விடுத்தம் சொன்னார்கள், அஃப்வ வல் ஆஃபியா, மன்னிப்பையும் ஆஃபியத்தையும் கேளுங்கள் என்பதாக. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை இழப்பான் என்றால் எல்லா நிஅமத்துகளையும் இழந்தது போன்றாகிவிடும். அவனால் எந்த ஒரு நல்ல காரியங்களையும் செய்ய முடியாமல் போகும். அல்லாஹ்வுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றாமல் முடியும். எனவே ஈமானுடைய பாக்கியத்துக்கு பின்னால் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட நிஅமத் இந்த ஆஃபியத்தை சீர்குலைக்கும்படியான பாவனைகள், இந்த ஆஃபியத்தை கெடுக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் ஒரு மனிதனிடத்திலே இருக்கும் என்றால் ஷரியத் இதனை ஹராம் என்று சொல்லுகிறது கண்ணியமான சகோதரர்களே. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லும் பொழுது, சிஹ்ஹதக கப்ல ஸக்மிக், நீங்கள் நோய்வாய்ப்படும் முன்னால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைய விடயங்கள் ஞாபகப்படுத்த வேண்டியிருந்தது. இந்த சுருக்கமான நேரத்திலே ஒரு சில விடயங்களை நான் பேசினேன். எனவே சுருக்கம், நாம் அல்லாஹ்வுக்குரியவர்களாக மாற வேண்டும். எங்களுக்கு சோதனைகள் பிரச்சனைகள் வந்தாலும் இன்னா லில்லாஹ், எங்களுக்கு சந்தோஷமான செய்தி வந்தாலும் நல்ல நிலைமைகள் உருவாகினாலும் இன்னா லில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்விடத்திலே மீளக்கூடியவர்கள், எங்களுடைய சகல காரியங்களும் அல்லாஹ்வின் பக்கம் நாடப்படக்கூடியவர்கள். அப்பொழுதுதான் வானம் பூமியினுடைய செழிப்பை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு சாதகமானதாக ஆக்கி தருவான் என்பதாக ஹதீஸுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, அவனால் அளிக்கப்பட்ட எந்த ஒரு நிஅமத்தாக இருக்கலாம், ஆட்சி அதிகாரமாக இருக்கலாம், பட்டம் பதவிகளாக இருக்கலாம், எந்த ஒரு நிஅமத்தாக இருந்தாலும் இதன் மூலம் அல்லாஹ்வை நாம் நன்றி செலுத்தவில்லை, அல்லாஹ் அந்த நிஅமத்தை பிடுங்கிடுவான். அல்லாஹ்வுடைய வேதனை ரொம்ப கடுமையானது என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய அனைத்து நிஅமத்துகளுக்கும் நன்றியுள்ளவர்களாகுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கிருபை செய்வானாக. ஒரு முக்கியமான அறிவித்தல் ஒன்று கண்ணியமான சகோதரர்களே, மஸ்ஜிதினுடைய நிர்வாகம் சார்பாக எனக்கு தெரியும், லுஹருடைய நேரம், ஜும்மாவுடைய நேரம் 12:03 பாங்கு, இதற்கு பின்னால் வரக்கூடிய சில காலங்கள் நேரத்தோடு அதான் சொல்லப்படும். எனவே பல வேலைகளிலிருந்து, அரச உத்தியோகங்களிலிருந்து வரக்கூடியவர்கள், பாடசாலை மாணவர்கள் என்று வரக்கூடியவர்கள் இந்த மஸ்ஜிதிலே 1 மணி அளவிலே தொழுகையோடு சகல
அமல்களும் நிறைவு பெறும் என்பதை நிர்வாகம் சார்பாக நான் அறிவிக்கிறேன். இது ஜும்மாவுடைய கடைசி நேரத்தினால இதனை அறிய தருகிறேன். ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்கள் கடைசி நேரத்தில் வந்தீர்கள் என்றால் ஜும்மாவுடைய கடமையை இழந்து விடுவீர்கள். எனவே அவர்களுக்கு ஜும்மாவுடைய தொழுகை பாலாகிடும். எனவே நேர காலத்தோடு மஸ்ஜிதுக்கு சமூகம் அளிக்குமாறு நிர்வாகம் சார்பாக நான் வேண்டுகொள்கிறேன். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெற்றார்கள், உற்றார் உறவினர்கள், உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ். நீ கஃபார் யா அல்லாஹ். உன்னுடைய பேரை நீ கஃபார் என்று சூட்டியிருக்கிறாய் அடியார்களை மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹ். பூரா முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ். குறிப்பாக அந்த பலஸ்தீன் மக்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுத்திரியா அல்லாஹ். சுபீட்சத்தை உண்டாக்கிறியா அல்லாஹ். பல இன்னல்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ் அவர்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுத்திரியா அல்லாஹ். எங்கள் துஆக்களை அங்கீகரித்துக் கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.